என்னதான் நீங்கள் வந்து தமிழ் புத்தகத்தை நேரடியாக படித்து நீங்கள் ஆன்சர் எழுதுகிறவராக இருந்தாலும், தமிழில் நம்ம தமிழ் பாட புத்தகம் இருக்குல்ல, அதுலேருந்து டைரெக்டாகவே ஆன்சர் எழுதலாம்ல. ஆனால் அப்படி எழுதாமல் நம்ம ஒரு தமிழ் உரை, ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சு தானே எழுதுவோம். அந்த நோட்ஸில் எழுதிருக்கோம், அதெல்லாம் எழுதி பழக மாட்டோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு மைண்ட் செட்டில் பிரிஞ்ச மாதிரி இங்கே சில கோச்சிங் இன்ஸ்டியூட்கள்லாம் உருவாகி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஆன்சர்னால் அது இப்படி தான் எழுதணும், இதில் இந்தந்த பாயிண்டெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களே ஒரு பேட்டர்னை செட் பண்ணுறாங்க. இந்த பேட்டர்ன்லேயே ஒரு 1000 பேர் ஆன்சர் எழுதுகிறாங்க. இந்த 1000 பேர் ஆன்சர் இந்த பெரும் புயலில் இவர் தனியாக வந்து ஒருத்தர் வந்து சுயமாக சிந்திச்சு ஒரு ஆன்சர் ஒருத்தர் எழுதினாருன்னா அவர் ஆன்சரு கவனிக்கப்படாமல் போயிடுது. இப்போ இது எப்படி தப்பிக்கிறது இதிலேருந்து? இது இப்படியே தான் பண்ணணுமா அப்படின்னா, நிச்சயமாக நல்லா எவாலுவேட் பண்ணுறவரனால அவரை கண்டுபிடிச்சிட முடியுமா? இப்போ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நான் அதுக்கு பிறகு நான் அதை கண்டுபிடிச்சேன். இவர் சொல்கிற மாதிரியே இந்த கதை எல்லாத்தையும் அதில் சொல்லிடணும். யார் இந்த 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 செட் ஆஃப் இந்த கூட்டங்கள் எழுதுகிற மாதிரியே நாமளும் எழுதிட்டோம். ஆனால் அந்த கடைசியாக வந்து இதில் ஒரு முக்கியமாக அந்த கேள்விக்குன்னு ஒரு சில அடிப்படையான நோக்கம் இருக்குல்ல, அந்த நோக்கத்தையும் நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கான்ட்ரிபியூஷனில் எழுதி முடிச்சிடணும் என்று இதில் இவங்கெல்லாம் முதல் சுதந்திரம் போகிற அந்த அதே கொஸ்டினை வச்சு சொல்கிறேன். இது நெய்தர் ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், நெய்தர் ஃபர்ஸ்ட் நார் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இல்லையா. இதை சொன்னவர் ஆர்சி மஜும்தார் என்ற புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியர் அப்படின்னு நான் ஆரம்பித்தேன்னா, ஓ இவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குது. இப்போ இந்த கூட்டம் இருக்கு இல்லையா, இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டுகளால் செட் பண்ணப்பட்ட இந்த ஆன்சரில் அது விஷயம் இருக்காது. ஸோ அப்போ நம்ம அங்கே டிஃபரன்ஸ் காமிச்சிட்டு இது ஆர்சி மஜும்தார் எப்படி சொன்னார், இது காரணம் என்னென்ன காரணம், அதோடு சேர்த்து இவங்க சொல்கிற இந்த கதையெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த எல்லா கதையும் சேர்த்து சொல்லிவிட்டு ஸோ இதுதான் இது அப்படின்னு முடித்தோம்னா சம்திங் வி நீட் டு கிவ் எ ஸ்மால் ஒரு வேல்யூ அடிஷன். அப்போ வந்து இந்த பையனுக்கு இந்த விஷயமும் தெரிஞ்சிருக்குது, இதை தாண்டியும் தெரிஞ்சிருக்கு, இது ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்குது அப்படின்ற ஒரு எட்ஜை நம்ம காமிக்க முடியும்.